சுட்டுமிலி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வெற்றி சுடர் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா போக போக வெற்றியோட மனசு மாறவும் செய்யுது. அதுவும் சுடரால் தான். சுடரோட பழகணும், பேசணும், அவளோடய சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சண்முக வீட்டில் 4 நாள் இருந்ததில் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அபிநயா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சுடர் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சா சுடர் எப்படியோ தியா தரணும், அதே மாதிரி தான் நமக்கு குழந்த மாதிரி அப்படின்னு நம்ம வெற்றியும் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால தியாவுக்கு ஒரு பிரச்சனைனாலோ அதில் கேர் பண்ணுறதுக்கு நம்ம வெற்றி உறுதுணையாக இருந்து உதவுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் வெற்றியோட உதவியை ஏற்க மறுக்கிறாங்க நம்ம சண்முகமும் அபிநயாவும். உண்மையை சொல்லப்போனால் அபிநயா மனசுலையும் சண்முகம் மனசுலையும் எனக்கு இவனோட உதவி தேவையில்லை, இவன் எனக்கு துரோகம் பண்ணவே அப்படியே வெற்றி காசு கொடுத்தாலும் எந்த காசை வச்சு கொடுப்பான், கண்டிப்பாக கர்ணா கிட்ட இருந்து தானே வாங்கி கொடுப்பான். இந்த கர்ணா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஃபுல்லாகவே பாவப்பட்ட காசில் சம்பாதிக்கிற பணம். இதில் நம்ம தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவனோட பணத்தை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கவே மாட்டோம் அப்படின்ற எண்ணத்துலேயும் இருக்காங்க அபிநயா. இதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாமல் வெற்றி பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம அபிநயா தவிர்க்கிறாங்க. ஆனாலும் வெற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தியாவுக்கு நான் உதவி செஞ்சாகணும், இது பெரிய ரிஸ்க்குன்னு சொன்ன பிறகு இனி யாரோட பேச்சையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தியாவுக்கு பண்ண வேண்டிய கடமையில் இதுவும் ஒன்றா நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான பணத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு வெற்றியும் நினைக்கிறாரு. ஆனாலும் அபிநயா வெற்றி கொடுக்குற பணத்தை ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ தான் வெற்றி அபிநயாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க அபி, நான் என்ன நினச்சிக்கிட்டு உதவுறேன்னு கூட கொஞ்சம் கூட தெரியாமல் ஒரு பச்சை பிள்ளை, அந்த பிள்ளை உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த இடத்துல வரட்டு கௌரவத்தை காமிக்கிறியா அப்படிங்கும் போது தான் நம்ம அபிநயா சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, நீ கொடுக்குற காசு உன் சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சதா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றி யோசிக்கவும் செய்கிறாரு. பாவத்தை நிறையா செஞ்சு அதனால பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன்கிட்ட இருந்துட்டு பணத்தை வாங்கி எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ கொடுத்தேன், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, நான் என் தலையை அடமானம் வச்சவாது எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வெற்றியால் எதுவுமே பேச முடியலை. இவ்வளோ தூரத்துக்கு பிடிவாதமாக இருக்காளே அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் புலிக்குட்டிட்ட போய் புலம்பவும் செய்கிறாரு. நம்ம வெற்றியும் அபிநயா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா சோகத்தோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ வெற்றியோட முகத்தை பார்க்குறாரு புலிக்குட்டி. அப்பதான் என்னடா வெற்றி, என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா புலி, இந்த மாதிரி தியாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னால் அபி இந்த பணம் வேணாமே வேணாம், அதுவும் கர்ணா கிட்டேருந்து வாங்கி கொடுக்குற பணம்னாலே கண்டிப்பாக வேணான்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறாடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் தியாவுக்கும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, நீ லேட் பண்ண கண்டிப்பாக தியாவுக்கு தான் பிரச்சனைன்னு கூட தெரியாமல் அபி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது புலிக்குட்டின்னு சொல்கிறேன், வெற்றி அபி சொல்கிறதில்ல கரெக்டு தான், என்னதான் இருந்தாலும் அபிக்கு துரோகம் பண்ணதாக தான் கர்ணாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் பணத்திலேயே அவங்க அண்ணன் பொண்ணுக்கு நீ காசு வாங்கி தரே அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்க மறுக்கிறது நியாயம்தானடா வெற்றி அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாங்க. புலி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ நியாயம் அநியாயம் பார்க்குறதுக்கு இதுதான் நேரமா, ஃபஸ்ட்டு குழந்தையோட நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசை நம்ம ஒன்றும் சும்மா கொடுக்க போகிறது இல்லையே, கடனாக வாங்க போகிறோம், அந்த கடனை திருப்பி கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் நானும் சொல்லிட்டேன் பணத்தை கடனாக கொடுக்குறோம், ஆனால் அந்த காசை உங்கள் அண்ணன் சம்பளத்தில் கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே அபிநயா பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொன்னது கேட்டதுமே, ஏண்டா வெற்றி இந்த மாதிரி ஐடியா கொடுத்துமே இங்கே அபிநயா பிடிவாதமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டியதுதான், ஏன்னா குழந்தைய பார்க்கணுண்டா, என்னதான் இருந்தாலும் என்ன பிடிவாதமாக இருந்தாலும் ஒரு பச்சை குழந்தைக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நம்ம துடிக்க தான் செய்வோம். ஆனால் அபி பிடிவாதமாக இருக்க பார்த்தா கண்டிப்பாக நீ காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குடி சொல்கிறாங்க. அப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு வெற்றி கேட்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசி வெற்றி அப்படின்னு நம்ம புலிக்குட்டி ஐடியா கேட்குறாரு. அப்போ தான் வெற்றி யோசிக்கவும் செய்கிறாரு, நம்ம கொடுத்தா தானே அபி வாங்க மாட்டாங்க, அபியோட அண்ணனும் வாங்க மாட்டாங்க, இது லாயர் பிரபாகரன் மூலமாக நம்ம காசு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. நம்ம வெற்றி என்னதான் இவ்வளோ தூரம் யோசித்தாலும் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன தப்பு பண்ண போகிறாரு. இந்த தப்புனால வெற்றியோட பேரே கெடப்போகுதுன்னே சொல்லலாம். இத்தனை வருஷமாக வெற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா கர்ணாவுக்கு ஆதரவாக இருந்து வீட்டிலே இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதில் தான் உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் இது நாள் வரைக்கும் எடுக்காத வெற்றி என்ன யோசிக்கிறான்னா இதை எப்படி இருந்தாவது கர்ணா கிட்ட சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு.
இந்த 15,00,000ஆவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இதை கருணா கிட்ட சொல்லணும், கேட்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி கருணா கிட்ட பேசுகிறாரு. கருணா, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்க, என்னடா வெற்றி, எதா இருந்தாலும் கேளு, இது என்ன உதவின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீ கேட்க போற, அதை நான் செய்ய போகிறேன், உனக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்கிறாரு கருணா. அந்த இடத்துல தான் நம்ம வெற்றி, இல்லை கருணா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 15,00,000 வேணும் அப்படின்னு சொல்லவுமே, 15,00,000மா, எதுக்குடா வெற்றி, என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வெற்றி, இது உள்ளதை சொன்னோம்னா கண்டிப்பாக கருணா கொடுப்பானா கொடுக்க மாட்டானே தெரியாது, அதுக்கு நம்ம இப்படி சொல்லி வாங்கி கொடுக்குறதே நல்லது அப்படின்னு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. அதனால் உண்மையை சொல்லாமல் மறைக்கவும் செய்கிறாரு. கருணாவும் இவனுக்கு இவ்வளோ நாளாக தேவைப்படாத காசு இப்போ 15,00,000 வரைக்கும் கேட்குறான்னா இவனுக்கு என்ன தேவை இருக்குது, இவன் யாருக்கு கொடுக்க போகிறான், யாருக்கு செய்ய போகிறான், அப்படி வேறு யாருக்காவது செய்ய போகிறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் செய்ய மாட்டானே, அதுவும் இவ்வளோ தொகை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டானே அப்படின்னு நம்ம கருணா மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாரு. அப்பவும் கருணா வெளிப்படையாக கேட்குறாரு, ஏண்டா வெற்றி, 15,00,000 கேட்குற, ஆனால் எதுக்காகன்னு நீ என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கண்ணா, மகேஷோட ஃப்ரெண்டோட அப்பாவை தானே நீ வேலைக்கு சேர்த்த, அவருக்கு தான் ஒரு பிரச்சனையா, அவங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக 15,00,000 ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால நம்மக்கிட்ட இருந்து கடனாக கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்காக, குழந்தையோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். அந்த கடனை நம்ம கொடுக்கலாமா, இல்லை நானே கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்து தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு வெற்றி கேட்க, அப்போ தான் கண்ணாவும் சொல்கிறாங்க, ஏண்டா வெற்றி, அவர் இப்போ தான் வேலைக்கே சேர்ந்து 1 மாதம்தான் ஆயிருக்கு. நம்ம இடத்துல வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ தொகை கொடுக்கறதுக்கே நம்ம அவ்வளோ பார்ப்போம். அப்படி இருக்கிற இடத்துல நீ 15,00,000 வேணும்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குடா, என்கிட்ட அந்த மாதிரி அமௌண்ட்டு எதுவுமே கொடுக்க என்னால் முடியாது, அதனால் வேணும்னா சொல்லு, ஒரு 5,00,000 வேணும்னா அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர்த்து மேற்கொண்டு 10,00,000னா அவங்களால கடன் அடைக்க முடியாதுடா வெற்றி, கொஞ்சமாவது யோசிச்சுப்பார். அவர் இப்போ தான் சேர்ந்துருக்காரு, வேலைக்கு சேர்ந்துருக்க இடத்துல அவருக்கு சம்பளமே மாதத்தில் ஒழுங்காக வேலைக்கும் வரல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலரியை அப்படியே பிடிக்காமல் போட விட்டேன். இப்போ இந்த இடத்துல இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுல கழிக்கணும்னா கண்டிப்பாக 15,00,000க்கு எவ்வளோ தூரம் கழிக்கணும், அவருக்கு சம்பளமும் கட்டாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு வெற்றி, இவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு நம்ம வெற்றி கிட்ட கருணா சொல்லிடுறாரு. ஆனாலும் நம்ம வெற்றி என்ன நினைக்கிறான்னா, கருணா இப்போ வேணான்னு சொல்லிட்டானே, இப்போ பணம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் ஆஃபீஸுக்கும் போகிறாரு. அங்கே வெற்றி தச்சையில் ட்ராயரை திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கே கணக்கு விளக்கு ஒப்படைக்கிறதுக்கு அங்கே 15,00,000க்கு மேலாகவே அமௌண்ட் அங்கே இருக்கிறத நம்ம வெற்றி பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற அக்கௌண்டண்ட்டை கேட்டு, இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை சார், வர வேண்டியது வெற்றி, அந்த காசு தான் இப்போ வந்திருக்கு, அதனால தான் இங்கே கருணானேனும் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு இப்போதைக்கு வேணாம், இங்கேயே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே, அப்படியா அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. அப்போ தான் இங்கே தியாவுக்கு திரும்பவும் வயிறு வலி ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சரளாவும் வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி கேட்க, அப்போ தான் சரளாவும் சொல்கிறாங்க, இல்லை தம்பி, தியாவுக்கு இப்போ ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தியாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம், அங்கே என்னடானா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இன்னும் அபி பணத்தை கொண்டுட்டு வரல தம்பி, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிறீங்க, தியாவுக்கு வயிறு வலி வந்துருச்சா, சரிங்கக்கா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது, சரி உடனே நான் வரேன் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அப்போ வாங்க தம்பி, இந்த மாதிரி சரளா நம்ம வெற்றிக்கிட்ட சொன்னதுமே வெற்றி அந்த இடத்துல பணத்தை பார்த்ததுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அபி இன்னும் பணம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்களே, எப்படியாவது தியாவை காப்பாற்றணும், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பணம் வேணும்ல, அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம இந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக நம்ம கருணா கிட்ட கூட சொல்லாமல் நம்ம வெற்றி பணத்தை எடுத்துகிட்டு போய் தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறாரு. இவர் செஞ்ச ஒரு செயலால் இப்போ வெற்றிக்கு திருட்டு பட்டம் கொடுக்க போகிறாங்க. யாருன்னா நம்ம ஸ்வேதா தான் கொடுக்க போகிறாங்க. இதில் ரொம்பவே கோவப்பட போகிறாங்க நம்ம கருணா. அடுத்ததாக பணம் காணா போனதுக்கு காரணம் வெற்றி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கருணா யோசிக்க போகிறாரு. வெற்றி அனாவசியமாக நம்மக்கிட்ட சொல்லாமல் செய்யாத வெற்றி இப்போ திடுதுப்புன்னு இந்த வேலையை செஞ்சுருக்கானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. அப்படி என்ன அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவுக்கு டவுட் வரப்போகுது. இதனால் கருணா என்ன பண்ண போகிறாரு,
உண்மையை தெரிஞ்சுப்பாரா? நம்ம வெற்றிக்கும் அபியோட குடும்பத்துக்கும் இடையில ஒரு உறவே ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கும் அபிநயாவுக்கும் இடையில ஒரு உறவா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற உண்மையை நம்ம கர்ணா தெரிஞ்சுக்கிட்டா இனி ஆபத்து நம்ம சுடருக்கு தான். இந்த விளைவுகள் எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு நம்ம வெற்றியை அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க கர்ணா? திருட்டு பட்டம் கட்டி கண்டிப்பாக போலீஸில் ஒப்படைக்க போகிறாரா வெற்றியை அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.